இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னத உணவு சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிந்திக்க ஒரு சொல். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. விசுவாசிகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். நமக்கு கிடைத்த சரீர சுகத்தின் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சாபத்திலிருந்து கர்த்தர் தந்த விடுதலை நிமித்தம், பிசாசின் பிடியிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டது நிமித்தம், கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் நிமித்தம், குடும்பத்துல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நிமித்தம், இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். நாம ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒவ்வொரு காரணம் இருந்தாலும், நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தரிடத்துல எவ்வளவு அன்பா இருந்தோம்ல. இரவு பகல் பார்க்காம கர்த்தரை தேடி இருப்போம், மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிருப்போம், வேதத்தை விட்டு பிரியாம கிடைக்கிற நேரத்தெல்லாம் வாசிச்சிருப்போம், வாரத்துல 7 நாளும் ஆலயத்துக்கு வர சொல்லியிருந்தாலும் உற்சாகமா ஓடி இருப்போம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை இப்பயும் அப்படி இருக்குதா? நம்முடைய சரீர பலனை அறிஞ்சிக்கிறதுக்கு ரெகுலரா மெடிக்கல் செக்அப் போய் அங்க நம்முடைய நிலைமைய நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏதாவது ஏறி இருந்தாலோ இறங்கி இருந்தாலோ உடனடியா நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உணவை மாத்திக்கிறோம். அது மட்டும் இல்ல, மருந்து மாத்திரை எடுக்கிறதுலயும் நாம கவனமா இருக்கோம். அது மாதிரிதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைய இந்த நாள்ல சிந்திச்சு பார்த்து எதுலலாம் நாம நம்மளை மாத்திக்கணுமோ அதை மாத்திக்க முன் வரும்பொழுது நிச்சயமாகவே நாம ஆவியில பலன் உள்ளவர்களா காணப்படுவோம்.